தற்போது கிடைத்த முக்கிய செய்தி, பிருத்விராஜுக்கு ஜூலை 31ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் அளிக்கப்பட்டிருக்கிறது. 2 நாள் விசாரணை முடிந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. தற்போதைய முக்கிய செய்தி, நில மோசடி வழக்கில் காவல் ஆய்வாளர் பிருத்விராஜுக்கு ஜூலை 31ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் என கரூர் நீதிமன்ற நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். பிருத்விராஜை ஜூலை 31ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்கவும் அவர் உத்தரவிட்டிருக்கிறார். நில மோசடி வழக்கில் காவல் ஆய்வாளர் பிருத்விராஜுக்கு ஜூலை 31ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். அதாவது, காவல் ஆய்வாளர் பிருத்விராஜுக்கு ஜூலை 31ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் என கரூர் நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான விளக்கங்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறோம். நிச்சயமாக கரூர் மாவட்டம் மாங்கல் பகுதியை உப்பச்சிபாளையம் பகுதியை சார்ந்த பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான 22 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்களை வைத்து மோசடி பதிவு செய்ததாக சார் பதிவாளர் அளித்த புகாரின் பேரில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் சிபிசிஐடி போலீசார் வசம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டு 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சொத்து அசல் ஆவணங்கள் தொலைந்து விட்டதாக போலியாக சான்று வழங்கியதாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் கைது செய்யப்பட்டு கடந்த 17ஆம் தேதி அன்று நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்ட நிலையில் சேலம் மத்திய சிறையில் உள்ள வில்லிவாக்கம் இன்ஸ்பெக்டர் பிருத்விராஜ் கடந்த 25ஆம் தேதி ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவரை 2 நாட்கள் சிபிசிஐடி போலீசார் காவலில் வைத்து விசாரணை செய்ய அனுமதி வழங்கி கேட்டனர். அதன் அடிப்படையில் நீதிபதி உத்தரவிட்டார். இந்த நிலையில் 2 நாள் சிபிசிஐடி காவல் போலீசார் விசாரணை முடித்துவிட்டு இன்று கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். பின்னர் வரும் 31ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க சேலம் மத்திய சிறையில் வைக்க கரூர் விரைவு நீதிமன்ற நீதிபதி மகேஷ் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதனை அடுத்து போலீசார் பலத்த பாதுகாப்புடன் சேலம் மத்திய சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். காவல் ஆய்வாளர் பிருத்விராஜ் என்பது குறிப்பிடத்தக்கது. மோகன்ராஜ், உங்கள் தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.